இது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஷேப்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம சர்க்கிள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். அது வந்து கலர் கலராக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா, சர்க்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸில் மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. ஸோ பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு டிவி பார்க்குறதுக்கு பதிலாக அவங்க இதை யூஸ் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்களால வந்து இருக்க முடியும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ஸு, அப்புறம் ட்ரையாங்கிள், பென்டகன் அந்த மாதிரி 5 ஷேப்ஸுக்குமே நம்மளுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 8 மந்த்ஸுக்கு மேலேயே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிள்ளைங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்டு அவங்களோட சென்ஸுமே நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை விளையாடும்போது அவங்களுக்கு வந்து டிவி பார்க்கணும், ஸ்க்ரீன் டைமை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் பேஸ்டு ஒர்க்கு. அது வந்து கலர் கலராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷனும் தெரியும். ப்ளஸ் அவங்களுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனும் அவங்களுக்கு நல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால்ஸு. இது வந்து கலர் இதுவுமே நம்மளுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸுமே. அதை நம்ம ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குமே நல்லா அது ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த டிஸ்மேண்டில் பண்ணி அதை ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா ஹாப்பியாகவும் இருக்கும். நல்லா விளையாடுவாங்க. ஸ்க்ரீன் டைம் இல்லாமலே அவங்கள வந்து இதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாமினோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைனாக எல்லாத்தையுமே வந்து நம்ம லைனில் வச்சுட்டு வரிசையாக நம்ம லைனாக வச்சுட்டு லைட்டாக நம்ம டிக் பண்ணால் போதும். அவ்வளோவுமே வந்து உங்களுக்கு கீழே வரிசையாக அந்த மாதிரி விழும். ஸோ அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது போக நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் மாதிரி அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம் இந்த டாமினோஸ் வச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து 250 பிலோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபாகஸ். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல இந்த மேக்ஸ் க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னாலே எல்லா பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலர் கலராக இருக்கும். இதை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிவில் சம்மந்தப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் வந்து நம்ம அதை ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். ஸோ ஆப்போசிட் இது வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பேசிஸ்லாம் இது ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது இண்டிபெண்ட்டாக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணும்போது அது ஒட்டிக்கிடுது. இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி மேக்னெட்டிக் பால்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டு எல்லாமே 250 பிலோ தான். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ்ன்னு போடுங்க. கமெண்ட்ஸில் வந்து லிங்க்குன்னு கேளுங்க. நான் வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்படி நீங்கள் வந்து மேக்னெட்டிக்காக விளையாண்டுக்கலாம். தேங்க்யூ.